அனைவருக்கும் வணக்கம். இது ஜீவாஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சுரக்காய் அடை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு கப்பு ஊற வச்ச அரிசி 3 மணி நேரம் ஊறிட்டு, வெங்காயம், பச்சை கொத்தமல்லி, சுரக்காய், பச்சை மிளகாய், மிளகாய், தேங்காய், மிளகு, பெருஞ்சீரகம், மஞ்சள் பொடி, பெருங்காயம். முதல்ல அடைக்கு அரைச்சிக்குவோம். ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கலாம். நான் 1 கப் அரிசி ஊற போட்டிருக்கேன். ஏன்னா சுரைக்காய் 1 கப்பு போடுவோம். பெருஞ்சீரகம், 2 மிளகாய் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரிசியை குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்குவோம். இப்போ சுரைக்காய் எப்படி வெட்டி இதில் போடுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். சுரைக்காயை நம்ம இதில் பாதி எடுத்துக்கலாம். இதை வெட்டி கேரட் சீவுறதில் வச்சு நைஸாக சீவிக்கலாம். இது நல்லா பிஞ்சு சுரக்காவாக இருக்கிறதுனால நம்ம இப்படி கிள்ளி பார்த்தா கிள்ளிச்சுன்னா தோல் சீவ வேண்டாம். நம்ம நேரடியாகவே கேரட் சீவரத்தில் வச்சு சீவிக்கலாம். இது மாதிரி நல்லா சீவி எடுத்துக்குவோம். ஃபுல்லாக அந்த அரைதையும் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதால் 1 கப்பு நான் அரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன். அதனால் இதால் 1 கப்பு சுரைக்காய், திருவண்ண சுரைக்காவை இதை எடுத்துக்கலாம். 1 கப்பு இருக்கும். இதையும் போட்டுக்கிறேன். பொடிசாக நறுக்கிய வெங்காயத்தை போட்டுக்குவோம். பொடிசாக நறுக்கிய பச்சை மிளகாய், காயமும் மஞ்சள் பொடியும் பெருங்காய பொடியும், பச்சை கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். திருவிய இஞ்சி, ஒரு ஸ்பூன் போல் தேங்காய். சுரக்காய் அடைக்கு மாவு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி தோசை பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம தோசைக்கல்லில் ஊற்றலாம். நல்லெண்ணெய் மேலே கொஞ்சம் ஊற்றலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுரக்காடை வந்துட்டு நம்ம திரும்பி போடலாம். வேகட்டும். சுரக்காடை ரெடி ஆகிட்டு எடுக்கலாம். சுரக்காடை ரெடி ஆகிட்டு செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.